Hi guys, UPSC CSAT classes பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது செஷன் 3. செஷன் 3ல வந்து பார்ட் 2 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? செஷன் 3ல பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பார்ட் 1ல் வந்து என்ன பார்த்தோம்? யூனிட் டிஜிட்ஸை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோம். யூனிட் டிஜிட்ஸ்னால் என்ன, பவரில் வந்து வேரியஸ் நம்பர்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், ஃபேக்டோரியல் வந்தால் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தோம். அண்ட் 2016லேருந்து 2024 வரை உள்ள எல்லா கொஷின்ஸுமே பிவைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். ஓகேவா? ஸோ சார் இது எதுக்கு சார் படிக்கணும், யூபிஎஸ்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, இதை வச்சும் சம்டைம்ஸ் கொஸ்டின் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நிறைய கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கொயர் அண்ட் கியூப் படித்து வச்சுருக்கீங்கல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு 5ஆல் முடிகிற நம்பரோட ஸ்கொயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர்ஸ், யூ நோ தட் 25. 15 ஸ்கொயர், யூ நோ தட் 225. 25 square, you know that 625. 35 square என்ன, 45 square என்ன, 65 square என்ன. ஓகேவா? ஸோ 35 square is nothing but 1225. 45 square nothing but 2025. 65 is nothing but 4225. ஸோ எப்படி நான் வரிசையை எழுதுகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த 5க்கு பதிலாக நீங்கள் 25 போடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 5க்கு பதிலாக 25 போட்டுட்டேன். 1க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ ஆன்சர் 225. இந்த 5க்கு பதிலாக நான் 25 போட்டுட்டேன். 2க்கு அடுத்த நம்பர் 3. அப்போ ஆன்சர் 625. இந்த 5க்கு பதிலாக 25 போட்டுட்டேன். 3க்கு அடுத்த நம்பர் 4. 4 × 3 12. 5க்கு பதிலாக 25 போட்டிருக்கேன். 4க்கு அடுத்த நம்பர் 5. 5 × 4 20. 5க்கு பதிலாக 25 போட்டிருக்கேன். 6க்கு அடுத்த நம்பர் 7. 7 6 ஆர் 42. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 95 ஸ்கொயர் என்ன, கமெண்டில் சொல்லுங்கள். 5க்கு பதிலாக நீங்கள் 25 போடுவீங்க. 9க்கு அடுத்த நம்பர் 10. ஆன்சர் 9025. கிளியர்? ஸோ இந்த மாதிரி 5ஆல் முடிகிற எல்லா நம்பருக்கும் நம்ம ஸ்கொயர் இந்த மாதிரி கற்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்கொயரிங் த நம்பர் ஃப்ரம் 75 to 100 and 100 to 125. ஓகேவா? ஸ்கொயரிங் த நம்பர் ஃப்ரம் 75 to 100 ஒன்று இருக்குது, சாரி 75 to 100 ஒன்று இருக்குது, 100லேருந்து 125 ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டுக்குமே பேஸ் வந்து 100. இந்த ரெண்டுக்குமே பேஸ் 100. தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 106ஓட ஸ்கொயர் என்னப்பா? 106ஓட ஸ்கொயர் தான் நீங்கள் கேல்குலேட்டர் தான் போடுவீங்க. கரெக்டாக? அதுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க. 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 6 வந்து அதிகமாக இருக்குது. 6 ஸ்கொயர் என்ன? 36. 6 ஸ்கொயர் என்ன? 36. அந்த 6 இதில் ஆட் பண்ணிங்கன்னா 112. ஸோ 112 36 தான் 106ஓட ஸ்கொயர். நம்ப முடியல? சரி, மறுபடியும் வேறு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? 109 இதோட ஸ்கொயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 9 அதிகமாக இருக்குது. 9 ஸ்கொயர் என்ன? 81. ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 118. ஸோ ஸ்கொயர் வேல்யூ will be 11881. ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் நான் இன்னொன்று சொல்லித்தரேன். 75 to 100க்கு இது 100 விட அதிகமாக இருக்குது, நம்ம ஆட் பண்ணுறோம். இது 100 விட கம்மியாக இருக்குது, மைனஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 98 ஸ்கொயர் 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? இது 2 கம்மியாக இருக்குது. ஓகேவா? 2 கம்மியாக இருக்குது. 2 ஸ்கொயர் 4. அப்போ 04 நம்ம போடணும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 96. ஆன்சர் 96ஆக தான் இருக்கும். நீங்கள் பெருக்கி பாருங்கள், அதான் வரும். சரி, இல்லை சார் 96 ஸ்கொயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 எவ்வளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் 16. இதை 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 92. ஆன்சர் 9216. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்கையும் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து டாபிக் பேர்லாம் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி படிச்சிருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு இப்போ அந்த நம்பர் 2 பிரித்து இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இப்படி இப்படி போட்டு பண்ணியிருப்போம்ல, அது எதுவுமே தேவையில்லைப்பா. அது எதுவுமே வேண்டாம். அதை அப்படியே
மறந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஈஸியாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் வரை நம்ம இது சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன ஸ்கொயர் வேல்யூ வருதுன்னு தெரியணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 25 வரை நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. பட் ஸ்டில் 1 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 16, 5 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா யூனிட் பிளேஸ் மட்டும் எழுதியிருக்கேன். சரியா? 8, 6, 4, 3 இந்த மாதிரி வருதா? நான் யூனிட் பிளேஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ 1 வந்து 2 இடத்துல வருதுப்பா. 1 வந்து 2 இடத்துல வருது. அதாவது 1க்கும் 1 வருது, 9க்கும் 1 வருது. 4 வந்து 2 இடத்துல வருது. சரியா? 2க்கும் 4 வருது, 8க்கும் 4 வருது. 9ம் 2 இடத்துல வருது, 3க்கும் வருது, 7க்கும் வருது, 6ம் 2 இடத்துல வருது, 4க்கும் வருது, 6ம் வருது, 5ன்னு வந்தால் 5. ஓகேவா? 5ன்னு வந்தால் 5. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுட்டா போதும். எந்த நம்பருக்குனாலும் சரி நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சதே போடுவோமா? 144 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து 2 நம்பராக பிரிக்கணும். இதை பார்த்தாலே தெரியும் எனக்கு 12 ஸ்கொயர் தான். பார்த்தாலே தெரியும் 12 ஸ்கொயர்னு சொல்லிட்டு சரி சும்மா ஒரு நம்பருக்கு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 4ன்னு முடியுதா? 4ன்னு முடியுது எதுலாம்? ஒன்று 2ஆக இருக்கணும், இல்லை அப்படின்னா 8ஆக இருக்கணும். அப்போ இது 2ஆக இருக்கலாம், இல்லைனா 8ஆக இருக்கலாம். இது 1 தான் இருக்குது. அப்போது 1 1 ஏன்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஆன்சர் 12ஆக இருக்கும், இல்லை 18ஆக இருக்கும். எனக்கு சும்மா 15 ஸ்கொயர் எனக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா 5க்கு பதிலாக 25, 1 × 2 225 விட இந்த நம்பர் சின்ன நம்பர் தானே. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 1 2 இதுதான் ஆன்சர். சரி, வேறு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப சின்னதாக இருக்குது சார்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இருங்க, உங்களுக்கு பெரிய நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இந்த நம்பர் பாருங்கள். 4624 4624ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஃபைன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து 2 2ஆக பிரிக்கணும். இங்கே 4 வந்திருக்கு. 4 வந்தால் எனக்கு 2ஆக இருக்கலாம், இல்லை அப்படின்னா 8ஆக இருக்கலாம். அதோட யூனிட் பிளேஸ். ஓகேவா? அதோட யூனிட் பிளேஸ் 2 or 4 தான் வரும். இங்கே வந்து 46 இருக்குது. 46 எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது? 4 4 சார் 16, 5 5 சார் 25, 6 6 சார் 36, 7 7 சார் 49. எனக்கு வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. சரியா? ஸோ 7 ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன வருது? 49 வருது. 6 ஸ்கொயர் 36 வருது. ஸோ 49ன்னா 46 எக்ஸீட் ஆகிடுது. எனக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போ 6 தான் போட போகிறேன். ஆன்சர் 62 or 68. ஸோ சாய்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் போட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு நம்பருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நம்பர் வராமல் போச்சுன்னா பார்த்துக்கலாம். பட் சார் இந்த நம்பர் பெருக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு நான் பண்ணிட போயிட்டோன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. 65 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியுமா? 5க்கு பதிலாக 25 போட போகிறீங்க. 6 அடுத்து 7. ஸோ 4225. ஸோ இங்கே பாருங்கள், இது 4225 பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர். அப்போ 65 பெரிய நம்பர் தான் ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் 68. புரியுதுங்களா? ஸோ 4225 இது வந்து பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக 62 பெரிய நம்பராக தான் ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் 68. இருங்க, இன்னொரு நம்பருக்கு சால்வ் பண்ணுவோம். சரி, இந்த நம்பர் சொல்லுங்கள். 7396 இதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணுங்கள், இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இதை பிரிச்சிருவேன். இங்கே 6 வந்திருக்கு. 6 வந்தால் எனக்கு ஒன்று 4 வரலாம், 6 வரலாம். அப்போ 4ஆக இருக்கலாம், இல்லைனா 6ஆக இருக்கலாம். இது 73 போட்டிருக்காங்க. 73 எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது? 8 8 சார் 64, 9 9 சார் 81. அப்போது 8 பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா 64 தான் இருக்குது. 9னா 81 ஆகுது, எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போ இல்லைனா 8 8 ஆர் 64, 8 தான் போட போகிறேன். இப்போ ஆன்சர் 84ஆக இருக்கலாம், இல்லைனா 86ஆக இருக்கலாம். அப்போ எனக்கு ஏன் டவுட்டு? 85 ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். 5க்கு பதிலாக 25, 8க்கு அடுத்து 9. அப்போ எவ்வளோ வருது? இது 72 வருது. 72 வருது. ஸோ 72 இது பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 86ஆக தான் இருக்கும், 84ஆக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு என்ன வருதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். சரியா?
சரி ஒரு நம்பர் கொடுக்கணுமா 15876 இதோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க இதை கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்ம பிரிக்கிறோம் 6ன்னு முடிஞ்சிருக்கு 6ன்னு முடிஞ்சால் ஒன்று என்னவாக இருக்கும் 4ஆக இருக்கும் இல்லைனா 6ஆக இருக்கும் இது 158 இருக்குது மொத்தமாகவே பார்த்துக்கலாம் சரியா 158 எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது 12 ஸ்கொயர் 144 13 ஸ்கொயர் 169 கரெக்டாக அப்போ 12 ஸ்கொயர் தான் பக்கமாக இருக்குது ஆன்சர் 124 இருக்கும் இல்லை 126 இருக்கும் ஓகேவா சரி அப்போ 125ஓட ஸ்கொயர் என்ன எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை 5க்கு வந்து 25 12 இன்ட்டு 13 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 156 வருது ஸோ இதோட என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக அப்போ 156 வருது இல்லையா இது வந்து 156 வருது நம்மளுக்கு என்ன இருக்குது 158 இருக்குது இதை விட இது பெரிய நம்பர் அப்போ கண்டிப்பாக 126 தான் ஆன்சர் வரும் சரியா ஸோ நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்க ஆல் த பெஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கியூப் ரூட் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வந்து கியூப் ரூட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் சரியா ஓகே கியூப் ரூட் ஓகேவா கியூப் ரூட் ஸோ ஸ்கொயர் ரூட்டோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம பார்க்கும்போது அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்ல சேம் லைக் கியூப் ரூட்டுக்கு அதோட கியூப் வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதனால் எழுதிக்கோங்க 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் என்னது 27 வரும் 7 போட்டுக்கலாம் 4 கியூப் 64 வரும் 4 போட்டுக்கலாம் 5 கியூப் 125 வரும் 5 போட்டுக்கலாம் 6 கியூப் 216 வரும் 6 போட்டுக்கலாம் 7 கியூப் 343 வரும் 3 போட்டுக்கலாம் 8 கியூப் 512 வரும் 2 போட்டுக்கலாம் 9 கியூப் 729 வரும் 9 போட்டுக்கலாம் சரியா ஸோ இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இங்கே பாருங்கள் 1க்கு 1 தான் வருது 4க்கு 4 தான் வருது 5க்கு 5 தான் வருது 6க்கு 6 தான் வருது 9க்கு 9 தான் வருது ஓகேவா ஸோ நம்ம யூனிட் பிளேஸ் பார்க்கும்போது 2 3 7 8 மட்டும் தனியாக வந்துச்சுல்ல 2 3 7 8 இந்த 4 நம்பரை தவிர மீதி எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கு பவரில் எந்த நம்பர் க்யூபுக்கு சேம் வேல்யூ தான் வரும் சரியா சார் அப்போ இந்த 4 நம்பருக்கு நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுமா ஃபார் எக்ஸாம்பிள் 2 கியூப்னு வருதுன்னா 8ன்னு சொல்லிட்டோம் 3 கியூபுக்கு 7 மனப்பாடம் பண்ணால் தேவையில்லை நீங்கள் 10ல் மைனஸ் பண்ணால் போதும் பாருங்கள் 2க்கு என்ன ஒரு யூனிட் பிளேஸு 10 - 2 8 3க்கு என்ன ஒரு யூனிட் பிளேஸு 10 - 3 7 7க்கு என்ன வரும் 3 8க்கு என்ன வரும் 2 ஓகேவா ஸோ ஈஸியாக போட்டுடலாம் சரி ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன் ஓகே இதை பார்ப்போமா 34 கியூப் ஸோ நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா சரி ஒரு நம்பர் சொல்கிறேன் 39304 இதோட கியூப் ரூட் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து கியூப் ரூட் எடுக்க சொன்னால் என்னப்பா பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க கரெக்டாக ஸோ இதை இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம 2 2 பிரித்தோமா கியூப் ரூட்டுக்கு 3 3 பிரிக்க போகிறீங்க ரைட் சைடில் இருந்து ஓகேவா ஸோ 3 3 பிரித்தாச்சு இங்கே 4ன்னு வந்திருக்கு அப்போ எனக்கு கண்டிப்பாக 4 தான் வரணும் அடுத்து இது வந்து 39 ஸோ அதில் வந்து ஸ்கொயர் ரூட்னால எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்த்தீங்களா இதில் எதோட க்யூபுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்க போகிறீங்க ஸோ 3 கியூப் 27 4 கியூப் 64 வந்துடுச்சு கரெக்டாக அப்போ 3 கியூபுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆன்சர் 34 இட் இஸ் நத்திங் பட் 34 கியூப் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் 34 கியூப் வரும் சரி அனதர் நம்பர் கொடுக்குறேன் 941192 இதோட கியூப் ரூட் என்ன வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்டில் போடுங்க ஓகேவா ஸோ நான் சால்வ் பண்ணுறேன் ரைட் சைட்லேருந்து 3 3 பிரிக்கணும் 3 3 பிரித்தாச்சு ஓகே இது வந்து 2ன்னு முடிஞ்சிருக்கு அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும் 8ன்னு வரணும் ஓகேவா அடுத்து இது வந்து 941 எனக்கு 8 கியூப் நான் என்ன சொன்னேன் 512 சொன்னேன் 9 கியூப் 729 சொன்னேன் 10 கியூப் 1000 வந்துடும் 729 கிராஸ் ஆகிடுச்சு ஸோ ஆன்சர் வில் பி 98 ஸோ இட் இஸ் நத்திங் பட் 98 கியூப் ஸோ 98 பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் சரியா சரி இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் 103823 இதோட கியூப் ரூட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா எஸ் கமெண்டில் போடுங்க 3 3 பிரிக்கிறேன் ஸோ இங்கே 3 வந்திருக்கு அப்போ ஆன்சர் 7ல் வரும் இது 103 வந்திருக்கு ஸோ 103னா 4 கியூப் வந்து 64
5 cube 125 வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக 4 தான் வரணும். இது கண்டிப்பாக 47ஓட க்யூபாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 47. ஸோ இப்போ உங்களுக்கு தோணும், சார் ஓகே இதுக்கும் நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஆமாப்பா, ஒரு பிஒய்க்யூ கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்கே பாருங்கள், 2016 அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக கேட்கல. ஓகேவா? இன் எய்ட் ஆஃப் சேரிட்டி எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் எ கிளாஸ் contributes as many rupees as the number of students in that class. ஸோ அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காசு வந்து கொடுக்குறாங்க. வித் தி அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ₹2 பை ஒன் ஸ்டூடெண்ட் ஒன்லி. அப்போது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு ₹2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகேவா? த டோட்டல் கலெக்ஷன் இஸ் 443. தென் how many students are there in the class? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். சரி, அப்போ இந்த சம் நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ₹10 கொடுக்கணுமா? அப்போ ₹100 கலெக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் அந்த 100க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதுமா? 10 வந்துடுமா? ஸோ இதுதான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. பட் இன் அடிஷன் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் கிவ்ஸ் ₹2 எக்ஸ்ட்ரா. அப்போ டோட்டல் கவுண்ட் 443. அதில் இந்த 2 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தர் ₹2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 மைனஸ் பண்ணால் 441. ஸோ இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி 21. ஸோ இது சின்ன நம்பர் தான், நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் பார்த்தீங்களா, 2016 இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இதில் வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஒரு ட்ரீஸ் நாங்கள் பிளான் பண்ணுறோம், ரோ அண்டு காலம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஹவு மெனி ட்ரீஸ் ரெக்கையோடு இத்தனை ரோ இருக்கணும்னு அந்த மாதிரி வரலாம். இல்லைனா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இத்தனை ட்ரீஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ட்ரீஸ் கம்மியாக இருக்குது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரதுக்கு. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிற வார்த்தை உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி வர்ற மாதிரி ஸ்டோரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ நம்ம இந்த இதில் நம்ம பார்ட் 2 வீடியோவில் ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்படி எக்ஸ்ட்ரா நான் ஒன்றே இதில் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ரூல்ஸ். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க. ஒரு ஸ்கொயர் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? ரூல்ஸ் ஃபார் ஸ்கொயர் ரூட். இது மட்டும் எழுதிக்கோங்க போதும். சரியா? ரூல்ஸ் ஃபார் ஸ்கொயர் ரூட். அப்போ ஒரு நம்பரை பார்த்த உடனே அது வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். சந்திரமுகியில் பேய் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சில அறிகுறி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு நம்பரை பார்த்த உடனே ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் நம்பருக்கு என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் நம்பர் பார்க்க 1 ஸ்கொயர் என்ன இருந்துச்சு? 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் என்ன வந்துச்சு? 9, 4 ஸ்கொயர் 16 வந்துச்சு, 5 ஸ்கொயர் 25 வந்துச்சு, 6 ஸ்கொயர் 36 வந்துச்சு, 7 ஸ்கொயர் 49 வந்துச்சு, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. ஸோ நான் ஸ்கொயர் சொல்லிக்கும்போது சொன்னேன். அப்போ 1 வந்துச்சு, 4 வந்துச்சு, 9 வந்துச்சு, 6 வந்துச்சு, 5 வந்துச்சு. அப்போது எல்லா நம்பர்லேயும் இது மட்டும்தான் வருது. கரெக்டாக? அப்போது இதில் வந்து நான் ஒரு ரூல் க்ரியேட் பண்ணுறேன். த நம்பர் எண்ட்ஸ் வித் 1, 4, 9, 6, 5. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதை எந்த மாதிரி சொல்லலாம்னா, சார் அப்போ 1ல் முடிகிற எல்லா நம்பருமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 11 கிடையாது, 21 கிடையாது, இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வில் எண்ட்ஸ் வித் தீஸ் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா, எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷுட் எண்ட்ஸ் வித், எழுதிக்கோங்க, த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷுட் எண்ட்ஸ் வித் இதெல்லாம் 1, 4, 5, 6, 9 வரிசை எழுதிக்கோங்க. 1, 4, 5, 6, 9. ஓகேவா? அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இந்த நம்பரில் எண்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து என்ன ரூல் வரலாம்? மொத்தம் 5 நம்பர் வந்துச்சா? என்ன நம்பர்லாம் வரல அப்படின்னா சிங்கிள் 0, 2, 3, 7, 8. ஸோ 0 ஒரே ஒரு 0. சரியா? சிங்கிள் 0. அதான் சிங்கிள் 0 ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 00 வந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் 100, அதுக்கடுத்து 400, இந்த மாதிரிலாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ 00 வந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரே ஒரு 0 வந்திருக்கு. 2, 3, 7, 8 இந்த நம்பரில் எண்ட்ஸ் ஆச்சுன்னா, தட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை எழுதிக்கோங்க. ஸோ எதெல்லாம் முடிஞ்சால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது எழுதணும், எதெல்லாம் முடிஞ்சால் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா? சரி, அடுத்த ரூல், தேர்டு ரூல். இஃப் த யூனிட் பிளேஸ் இஸ் 5, then the 10th place must be 2.
the 10th place must be 2 அப்போ தான் perfect square. ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கு நம்ம 5க்கு பார்த்தோம், 15, 25, 35 எல்லாமே பார்த்தோம் கரெக்டாக. எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ, எல்லாமே எப்படி முடிஞ்சிச்சு 25ல் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ 5ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட 10th place என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 2வாக தான் இருக்கணும் கரெக்டாக. 5ல் முடிஞ்சிச்சுன்னா 10th place கண்டிப்பாக 2வாக தான் இருக்கணும். ஸோ இதை ஒரு ரூலாகவே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இஃப் த யூனிட் பிளேஸ் இஸ் 6, இஃப் த யூனிட் பிளேஸ் இஸ் 6, யூனிட் பிளேஸு 6ஆக இருந்துச்சுன்னா 10th place must be odd number. இதை நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் பிளேஸ் 6ஆக இருந்துச்சுன்னா 10th place must be odd number. இங்கே பாருங்கள் 6 வந்துச்சு, பக்கத்தில் என்ன இருக்குது 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 6ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட 10th place என்னவாக இருக்கணும், ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? ஃபைன். இதுக்கடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு ரூல் எழுதிக்கோங்க. இப்போ அதர் தேன் 6 வந்து யூனிட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எல்லா நம்பரும் அதர் தேன் 6 யூனிட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா 6க்கு வந்து நம்ம ஆட் நம்பர் சொல்லிட்டோம்ல, அதர் தேன் 6 ஆல் 10th place will be even number. ஸோ அதர் தேன் 6 ஆல் 10th place will be even number. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அது ஒரு ஸ்கொயர் நம்பராக இல்லையாங்கிறது செக் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம மைண்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதில் வந்து எது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன் ஏ 7921, ஆப்ஷன் பி 7396, ஆப்ஷன் சி 15376, ஆப்ஷன் டி 2810. இப்படி 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ 4 நம்பரில் எது ஸ்கொயர் ரூட் இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஸ்கொயர்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஓகேவா? இதெல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கு தான் நான் அந்த ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் படி நம்ம என்ன 1ன்னு முடிஞ்சிருக்கு, அப்போது யூனிட் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர், அப்போ கரெக்டாக இருக்கலாம். 6ன்னு முடிஞ்சிருக்கு, ஆடு நம்பர் கரெக்டாக இருக்கலாம். 6ன்னு முடிஞ்சிருக்கு, ஆடு நம்பர் கரெக்டாக இருக்கலாம். 0ன்னு முடியவே கூடாது, அப்போது இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? ஃபைன். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ சம் ஆஃப் த டிஜிட்டை வச்சு அந்த சம் வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லையா, க்யூப் நம்பரா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குப்பா. அதாவது ஸ்கொயர் நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ், ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் டிஜிட் வச்சு ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம ஆல்ரெடி 1 ஸ்கொயர் என்ன வரும் 1, 2 ஸ்கொயர் என்ன வரும் 4, 3 ஸ்கொயரு 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இவ்வளோ தான் வந்து கரெக்டாக. இப்போ சம் ஆஃப் த டிஜிட் என்ன, இங்கே இதில் 1 தான் வருது. 4, 9, 7, 7, 9, இப்போ 13 வருது, கூட்டினா 4, கூட்டினா 10 வருது, கூட்டினா 1, கூட்டினா 9. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 7, 9 இந்த 4 நம்பர் தான் வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தாலும் சரி அதோட சம் ஆஃப் த டிஜிட் மஸ்ட் பி, ஓகேவா, மஸ்ட் பி 1, 4, 7, 9 இந்த 4 நம்பரில் ஒன்றா தான் இருக்கும். இதை தவிர்த்து வேறு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. சரியா? ஸோ இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. the smallest 4-digit number which is a perfect square. ஓகே, ஒரு 4 நம்பர் கொடுக்குறேன். ஸோ 1009, ரெண்டாவது 1016, மூணாவது 1024, நாலாவது 1025. ஸோ உங்களுக்கு நான் ஸ்கொயருக்கு ரூல்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். 9ல் முடியலாம், 6ல் முடியலாம், 4ல் முடியலாம், 5ல் முடியலாம், எல்லாமே கரெக்டு. சரி, அடுத்து 6ல் முடிஞ்சால் ஈவன் நம்பர் தான், ஆட் நம்பர் தான் வரும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் கரெக்டாக இருக்குது. அதர் நம்பர் எல்லாத்துக்கும் ஈவன் நம்பர் தான் இருக்குது, அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியல இல்லையா? இப்போ சம் ஆஃப் த டிஜிட் பாருங்கள். இதை கூட்டினா என்ன வருது, இதை கூட்டினா ஆக்சுவலாக 10 வருது, இதை கூட்டினா 7 வருது, இதை கூட்டினா 8 வருது, இதை கூட்டினேன் அப்படின்னா
இதுவும் 8 தான் வருதுல்ல. அப்போ 8 வருது எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆன்சர் மேபி எனக்கு ஏவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எனக்கு சியாக இருக்கலாம். ஓகே, ஏயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இதுவாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் இருக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு 30 ஸ்கொயர் பார்க்குறேன். எனக்கு 30 ஸ்கொயர் வந்து 900, 31 ஸ்கொயர் வந்து அரௌண்ட் 961 கிட்ட வரும். 32 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1024 பெர்ஃபெக்டாக வரும். சரியா? ஸோ ஆன்சர் சி. ஸோ ஓரில் உங்களுக்கு நியர்பை கொண்டு வர முடியும். சரியா? இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். தி smallest number added to 680621 to make the sum a perfect square is. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு 4 சாய்ஸ் கொடுக்குறேன். 4, B வந்து 5, C வந்து 6, D வந்து 8. இந்த 4 நம்பரில் எது ஸ்மால் நம்பர், எது ஸ்மாலஸ்ட் நம்பர் added to 680621, இந்த நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய நம்பர் இல்லையா? ஆல்ரெடி பார்த்தா சின்ன நம்பர், இது வந்து பெரிய நம்பர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இந்த 4 கூட்டினா 5 வந்துடும், 5 கூட்டினா 6 வந்துடும், 6 கூட்டினா 7 வரும். அப்போ கண்டிப்பாக இது வராது. 8 கூட்டினா 9 வரும். ஸோ இந்த 3 நம்பரில் எனக்கு ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரப்போகுது. இதை கூட்டி பாருங்கள். 8, 2, 10, 16, 17, 23 வருது. இதை கூட்டினா 5 வருது. ஓகேவா? 5 + 4 கூட்டினா என்ன வந்துடும்? 9 வந்துடும். ஸோ நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு என்ன சொன்னேன்? 1479. ஸோ 1479 இந்த 4மே வரலாம். கரெக்டாக? அப்போ 9 வந்தால் பாசிபிலிட்டி இருக்குது. 5 கூட்டினா என்ன வந்துடும்? 10 வந்துடும். ஸோ அப்போ அதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 5 இதில் கூட்டிங்கன்னா அங்கே 6 வரும். 6 பக்கத்தில் உங்களுக்கு என்ன வந்துருக்கு? ஆட் நம்பர், ஈவன் நம்பர் வந்துருக்கு. அதனால் 5 உங்களுக்கு வராது. ஸோ 4 இருக்குது, 8 இருக்குது, 2 சாய்ஸ் தான். இதை 8 கூட்டினா உங்களுக்கு 13, அதுவும் 4 வந்துடும். பட் ரெண்டுலேயும் ஸ்மால் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஸ்மால் நம்பராக இருக்கும். சரியா? என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். விச் ஸ்மாலஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு 2203. ஸோ 2203 கூட நீங்கள் எந்த ஸ்மால் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க ஸோ தட் யூ காட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்? ஆப்ஷன் ஏ வந்து 1, பி வந்து 3, சி வந்து 6, டி வந்து 8. ஓகேவா? ஸோ இதை நான் பார்க்குறேன். சின்ன நம்பர் தானே ஒரு இதை பார்க்குறேன். இதை கூட்டினா எனக்கு வந்து 7 வருது. ஓகேவா? இதை கூட்டினா 7 வருது. இந்த 1 கூட்டினா 8. எனக்கு வந்து 1, 4, 7, 9 இந்த 4 நம்பர் இது வந்து சம் வந்து வரலாம். ஸோ 7 இதை கூட்டினா 8 வந்துட்டு கிடையாது. இதை கூட்டினா 10, சரி இது வாய்ப்பு இருக்குது. இதை கூட்டினா 13, 4 வாய்ப்பு இருக்குது. இதை கூட்டினா 15, இது வாய்ப்பு இல்லை. ஸோ 3 or 6 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 3 கூட்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 2206 வருது. எனக்கு 6 வந்தால் கிட்ட எனக்கு ஆர்டர் நம்பர் வரணும். அப்போ 3 கிடையாது. ஆன்சர் வந்து எனக்கு 6 தான். ஆன்சர் 6 தான் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். க்யூபுக்கும் இதே மாதிரி சம் ஆஃப் த டிஜிட் இருக்குது. அதை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஸ்கொயருக்கு என்ன பண்ணமோ அதே தான் க்யூபுக்கும் பண்ண போகிறோம். சம் ஆஃப் டிஜிட் ஃபார் க்யூப். ஓகேவா? சரி, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம்? 1 க்யூப் வந்து என்ன 1 தான் வந்துச்சு. 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512, 9 க்யூப் 729. ஓகேவா? ஸோ 10 க்யூப் வந்து என்ன தான் வரும்? 1000 தான் வரும். நமக்கு தேவையில்லை. ஸோ இதை கூட்டினா உங்களுக்கு 1 வருது. 8, 9 இது 10 வருது. கூட்டினா 1 தான். இது 8, இது வந்து 9. இது 10 வருது. கூட்டினா 1, இது 8, இது 9. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? 1, 8, 9 ஒரு பெர்ஃபெக்ட் க்யூபாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சம் மஸ்ட் பி 183. இந்த இதில் தான் ஒன்று இருக்குது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு நம்பர் கொடுக்குறேன். 17576. இப்போ இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் க்யூபாக இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூலு 6 வருமா? 6 வந்து 6 4 anything 6 தான். அப்போ 6ல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1னா 1 தான் வரும், 4னா 4 தான் வரும், 5னா 5 தான் வரும், 6னா 6 தான் வரும், 9னா 9 தான் வரும், 2க்கு 8 வரும், 3க்கு 7 வரும், 7க்கு 3 வரும், 8க்கு 2 வரும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
பட் இப்போ 6 வந்திருக்கு. இந்த 6 வரக்கான பாசிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது, அது பிரச்சனை. எல்லா நம்பருமே வரக்கான பாசிபிலிட்டி. பட் கூட்டி பார்த்தா இது 14, 4 20, இது வந்து 26. 26 ரெண்டையும் கூட்டினா 8. அப்போ சம் 8 வருது அப்படின்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெர்ஃபெக்ட் க்யூபாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டவுட் கேட்கலாம், சார் அப்போ சம் 8 வச்சுட்டா எல்லாமே பெர்ஃபெக்ட் க்யூபாக. இப்போ வந்து 62ன்னு ஒரு நம்பர் வருது, இது பெர்ஃபெக்ட் க்யூப் வேணால் இது பெர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. பட் பெர்ஃபெக்ட் க்யூபோட சம்மு மஸ்ட் டு பி 189 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது பார்த்துக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் சம் பிளேசஸ். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ரூல்ஸ் ஃபார் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது செஷன் 3 கரெக்டாக. ஸோ நம்மளோட செஷன் 3 இந்த வீடியோவில் இது வந்து பார்ட் 2. இது வந்து பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், யூனிட் டிஜிட் ஃபுல்லாகவே பார்த்தோம். அதோட PYQ 2016 எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அது டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருந்தேன் கரெக்டாக. இது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி க்யூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 5ன்னு முடிஞ்சால் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, அப்போ 75 to 100 உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணுற டெக்னிக்ஸு, 100லேருந்து 125 உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணுற டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும், ஒரு நம்பரை பார்த்த உடனே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் பார்த்தோம். ப்ளஸ் யூபிஎஸ்சியில் உள்ள 2016 கேட்ட ஒரு கொஸ்டினை பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத வச்சு யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுது. ஸோ உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, ஸோ அதில் ஆட் ஆகி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐயப்பன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் நம்ம குரூப் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன், அதில் ஃபாலோ பண்ணலாம். இல்லை யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிசாட்டுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரி பண்ணுறாங்களோ, ஸோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.